இங்க கலாட்டாவுடைய இன்னைக்கு இந்த வாய்ப்புல ரொம்ப நாள் கழிச்சு என் மனைவியோட உட்காந்து காலம்பர சாப்பிட்டேன். ம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஊர் மக்களோட உட்காந்து சாப்பிட்ற வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் நான். பரவால்ல சார். எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா உங்களோட சேர்ந்து இந்த மாரியான ஒரு சமயத்துல பங்கெடுத்துக்கிறது அப்படின்றது. ரொம்ப வருஷம்னா எவ்வளோ வருஷம் இருக்கும் சார்? இப்படி சேர்ந்து எல்லாம் கணக்கே உட்காந்து. இல்லை அதெல்லாம். ஆ. ரொம்ப வருஷம் ஆச்சு அது மாதிரிலாம். தாத்தா இருக்கும்போது அந்த இது வச்சுருப்பாங்க. ஒரு ம். நல்லது கெட்டதுன்னா எல்லாரும் இங்கே வரணும். ஒரு திருவிழானா எல்லாம் இங்கே வரணும். ம். வந்துட்டு இங்கே கொண்டாடிட்டு அப்புறம் வீட்டில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றது மற்ற வேலைலாம் பாருங்க அப்படின்னு கையோடு இழுத்துட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். பொங்கலுக்குலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு தட்டையும் ஒரு கரும்பையும் கொடுத்து அதில் பொங்கல்னு தட்டணும் எல்லாரும். ம். அது ஒரு அப்போ அது பார்க்கறதுக்கு ஒரு இதாக தெரிஞ்சுங்க. பட் இன்றைக்கி அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. என்னெல்லாம் உண்டு சார்? இப்போ நீங்க சொன்ன மாரி அன்பில் அப்படின்னு சொன்ன உடனே, சொந்த பந்தம், அந்த காலத்துல வந்து நீங்க சொன்ன மாரி இந்த பொங்கல் நினைவு அப்படின்னு எதெல்லாம் பளிச்சுன்னு வர்றது உண்டு? இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அன்பில்னா எங்கள் தாத்தா சிலை தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷர். அது சார்ந்து எல்லா கிராமத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு தான். இங்கே இருக்க ஒரு தியேட்டரில் நான் படம் பார்த்துருக்கேன். நான் மணலில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போலாம் மண்டபம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா? கல்யாண மண்டபம் மாறிடுச்சுன்னு தான். அப்போ எங்கள் சித்தப்பா இருந்தாங்க இங்கே, அப்பாவுடைய முதல் தம்பி. அவங்க வந்து இங்கே நிலத்தில் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அவங்க கூட வந்தது ஞாபகம் இருக்குது. இதே கொள்ளட ஆற்று இங்கே தான் வந்து அன்பு தாத்தா இறந்ததுக்கப்புறம் இங்கே தான் எரிச்சது அந்த இடம். மரத்துக்கடியில் உட்காந்து அதெல்லாம் மறக்க முடியாத அந்த ஒரு நினைவுகள் இங்கே இல்லாமல் பல நேரங்கள் வந்து இங்கே நான் தங்கியிருக்கேன். நம்ம இப்போ வீடு இடிச்சுட்டு இப்போ புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம அங்கே லீவு நாள் வரும்போது அங்கே தங்குறது போகிறது ஒரு நல்லது கெட்டதுன்னா வருது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டது எதுவுமே விட மாட்டாங்க. எங்கேயா இருந்தாலும் ஒன்று அப்பா வந்து கலந்துக்கணும், இல்லை பசங்களாம் நாங்கள் கலந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீ எங்கே தான் போனாலும் சொந்த பந்தத்தையும் ஊரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அம்மா ரொம்ப அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த எல்லா நினைவுகளும் ஒரு சேர இல்லையா சார்? இப்போ நீங்கள் வேலை நிமித்தமாக எங்கே பயணப்பட்டாலும் சரி, இந்த பூர்வீகத்துக்கு வர்றது அப்படின்றது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. உண்மை தானே. அந்த அடையாளம் அன்பில்ங்கிற அடையாளம். அன்பில் மகேஷ் பொய்யாமலிங்கிறத போய் முழு பேரையும் சொல்லணும் கூட அன்பில் தம்பி வந்துச்சு அன்பிலுங்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போதுலாம் அது எங்களுக்கான ஒரு பெருமை. எங்களுக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்த ஊர் இல்லையா? இந்த ஊர்லேருந்து வந்தவர் தான் தாத்தா. ஸோ அதுலேருந்து அந்த லெகசி அப்படின்னு நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். எந்த லெவல்லையும் அது உயரலைன்னா கூட அது கீழே இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளாக தான் நாங்கள் பார்க்கணும். அது எப்படி சார்? ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு லெகசியை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அந்த ஊரை எப்பவுமே லைம் லைட்டில் வச்சிருக்கிறது அப்படின்றது, அதுக்காக என்ன மெனக்கெடுதல்லாம் உண்டு? இங்கே பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. நாட் ஒன்லி தாத்தா, அதே மாதிரி காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற இப்படி எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பானுங்கள்லாம் கொடுத்தது நமக்கு எல்லாமே. எங்களுக்கான வரலாற்று சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்த பிரம்மராயரை சொல்கிறோம். சோழர் காலத்தில் அவர் ஒரு முதலமைச்சர். இந்த ஏரியாவுக்கு அவர் தான் முதலமைச்சர். ராஜராஜ சோழனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர். ஒட்டுமொத்தமாக அது அவருக்கான ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி இருந்த ஊர் இந்த ஊர் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை. அதான் நாங்கள் சொல்லுவோம், முத்தமிழர் கலைஞர் எப்படி புட்டபர்த்தி சாஹிபார் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாரோ அது மாதிரி எங்கள் தாத்தாவை நாங்கள் அனிருத்த பிரம்மராயர் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்குவோம். எஸ். இப்போ தாத்தாவை பற்றி பேசும்போது எப்படியான மனிதர்? ரொம்ப கண்டிப்பானவரா இல்லை அன்பானவரா? ஏன்னா தாத்தானா நம்ம சின்ன வயசுல இந்த காசு கேட்டெல்லாம் அடம் பிடிச்சிருப்போம்ல, அந்த அந்த நினைவுகளை பற்றி எல்லாம் சொல்லுங்க. ஞாபகம். நாங்கள் வந்து தாத்தா அம்பாசிடர் கார் வச்சுக்கும்போது நான் கார் கேட்பேன். தாத்தா கார் கொடுங்க தாத்தா, நான் கார் ஓட்ட கற்றுக்கணும் தாத்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். 10th படிக்கும்போது முதல்ல நீ படித்து முடி, அதுக்கப்புறம் நீ கார்லாம் ஓட்டிக்கிறான்னு அப்படின்னு சொல்லக்கூடாது தாத்தா. பட்